இது வரைக்கும் கூட்டணி அமைக்காத தாவேகா இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். சீக்கிரமா சீமான் அவர் கூடிய பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களாம். அதுல கண்டிப்பா தாவேகா சீமான் அவருடைய கட்சியும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் விஜய் அவர்களோட யாருமே கூட்டணி சேரல. விஜய் அவர்கள் கட்சிக்கு யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே கூட்டணிக்கு யாருமே இன்னுமே எந்த ஒரு முடிவு எடுக்காம இருக்காங்க. எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில சேராமையும் இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர்கள் என்னதான் ஆட்சியிலும் உரிமை தரோம், அதிகாரத்திலும் உரிமை தரோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே 3 மாதம் ஆச்சு இன்னுமே கூட்டணி வைக்க எந்த ஒரு கட்சியும் தாவேகா கூட சேரவே கிடையாது. அந்த வகையில தாவேகா ஒரு சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னுமே அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட நடத்திட்டு தான் இருக்காங்களாம். அதுல சீமான் அவர்கள் கிட்டையும் பேசியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சில செய்திகள் ரொம்ப வேகமா சமூக வலைதளங்கள்ல அதிகமா வைரல் ஆகிறத பார்க்க முடியுது. அதுல சீமான் அவர்கள் சம்மதம் தெரிவிச்சிருந்தா கண்டிப்பா இவங்களுக்குள்ள சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்திருந்தா தாவேகா நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். ஆனா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகிட்டு தான் இருக்கு. சில அரசியல் பிரபலங்கள் இத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஒரு பிரபலமான பத்திரிகையில தான் இந்த ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் அப்ப தாவேகா நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைக்குமான்னு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.